இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அண்ணாமலை மனசு வச்சுருந்தாருன்னா ஒரே ஒரு இமெயிலில் ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த சோஷியல் மீடியா போயிருக்கலாம். பல விஷயங்கள் மத்திய அரசுக்கிட்ட இருந்து போக வேண்டியிருந்தது. அதுக்காக தானே சார் சரண்டர் ஆனாங்க. அவங்க திமுகவே நாக்பூரோட பி டீம் தானே சார் திமுகவே. கடந்த ஒரு ஆண்டு காலம் வதந்திகள் மட்டுமே இது மாதிரி சுற்றிட்டு இருந்துச்சு இல்லையா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். தமிழிசை மாநில தலைவர் பதவி முடிஞ்சோடனே ஆளுநர் ஆக்கினீங்களா இல்லையா? ஆமாம். அண்ணாமலைக்கு மட்டும் ஏன் ஓர வஞ்சனை? விஜய் ஃபேக்டரால் அகில இந்திய அளவில் பாஜக பாதிக்கப்படும். விஜய் வர்சஸ் அண்ணாமலை வருமே தவிர திமுக அதிமுக ரெண்டு க்ஷீணமாக போச்சுன்னா ரெண்டு கட்சி இணையறதுக்கு வாய்ப்பு உண்டு. திமுக அதிமுக இணையும் காலம் வந்து விட்டது. கோபேக் மோடி, பிளாக் பிளாக் மோடி, அந்த மோடி, இந்த மோடி, கெட் அவுட் மோடி எல்லாம் சொன்னது. பை த பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசுகிற நிகழ்ச்சியில் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்று பரபரப்பான தகவல். கிட்டத்தட்ட நான் ஒரு 17 ஆண்டு காலமாக இது போன்ற விஷயத்தை எதிர்பார்த்தேன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. 18 மாத போராட்டம் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் டெல்லியில் பெரிய பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டரை பார்த்தோம், உள்துறை அமைச்சரை பார்த்துருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. பட் அவங்க பெருசாக இதில் ஈடுபாடு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டது. ஆனால் அது அப்படி உண்மையா? ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, உள்துறை அமைச்சர் ஹேட் எ லாங் லஞ்ச் வித் அண்ணாமலை அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அவ்வளவு இந்தியாவில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு அண்ணாமலையை பிடிச்சி வைக்கிறதுக்காக உள்துறை அமைச்சர் பேசிகிட்டு இருப்பார் நினைக்கிறீங்க? இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். அண்ணாமலை மனசு வச்சுருந்தாருன்னா ஒரே ஒரு இமெயிலில் ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த சோஷியல் மீடியா போயிருக்கலாம். யாரும் கேட்டிருக்க முடியாது. இப்போ ராஜினாமா பண்ணுறவெல்லாம் தலைமையகத்துக்கு போய் ராஜினாமா பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் ராஜினாமா பண்ணாங்க, போய் கட்சி மாறினாங்க. யாரும் தலைமையகத்தில் போய் ராஜினாமா பண்ணலையே. டெல்லி அவரை வரவழைச்சது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டெல்லி அவரை வரவழைச்சது. போகாதீங்கன்னு கேட்டது. சில கண்டிஷன்லாம் போட்டார் அவர். அந்த கண்டிஷன் உடன்பாடு வரவழைக்கிறது நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டாங்க. ஏங்க, அண்ணாமலை ராஜினாமா பண்ணுறதுக்கும் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை இருக்கும்பொழுதே அவர் சொன்னார், எனக்கு பர்த்டேங்க 4ஆம் தேதி விட்டுருங்க, நான் போயிடுறேன். இல்லை போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி அவர் பேச்சை மீறுவார்? நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு வரவழைச்சு முத்தரப்பு பஞ்சாயத்து போட்டிருக்காங்க. அது என்ன அவர் பேசினாருங்கிறது அவர் லெட்டர்லேயே எழுதி கொடுத்துட்டார். எல்லோரும் நம்ம படிச்சிட்டோம். அது லெட்டர் தெரியும், அதை பற்றி திருப்பி பேச வேண்டாம். இந்த விஷயங்கள் பேசப்பட்டது. அண்ணாமலை போவாருங்கிறது நேற்று தான் மத்திய பாஜக தெரியும். நம்ம சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் போன டிசம்பர் மாதமே சொல்லிட்டேன். டிசம்பர் மாதம் அதுக்கு முன்னாடி 6 மாதம் முன்னாடி அவர் பதவி விலக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியிலேருந்து அவர் இறக்கப்பட்ட பிறகு ஒரு 3 மாதம் தெரிஞ்சு போச்சு. டைம் கேட்டாங்க அவர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அண்ணாமலை என்னதான் குறை சொன்னால் கூட கட்சி மேலிடத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு காரியகர்த்தாவாக இருந்தார். அதனால வெயிட் பண்ணார். தேர்தலில் கேம்பெயின் பண்ணிட்டு போங்க, தேர்தலில் நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா கட்சி அடி வாங்கும் சொல்லப்பட்டதான். உங்களால் அந்த கட்டுப்பேர் வரணுமா, நீங்கள் வளர்த்து விட்டு கட்சியை நீங்களே நாசம் பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ நான் எங்கே நாசம் பண்ண, அதுவே நாசமாக போச்சு, கூட்டணி வேணான்னு கேட்கல. இப்போ கண்டிப்பாக 2 சீட்டு மேலே வரப்போகிறதில்ல, ஏன் நீங்கள் உங்களுக்கோசம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம். அவர் கேம்பெயின் பண்ணார். அது கூட ஒரு பெருந்தன்மையாக முதல்ல தமிழிசைக்கு ஆரம்பித்து வானதி, எல் முருகன், யார் யார் இவருக்கு எதிராக நின்னாங்களோ இன்க்ளூடிங் நாயனார், அவங்களுக்கெல்லாம் கேம்பெயின் பண்ணிட்டு அப்புறம் ஏடிஎம் கேம்பெயின் பண்ணிட்டு போயிட்டார். அப்போ ராஜினாமா பண்ணுறது. தேர்தல் முடிவு வரட்டும், சப்போஸிங் நம்ம ஏடிஎம்கே ஜெயிச்சேன்னா உங்களுக்கு துணை முதலமைச்சர் ஆக்கிறோம் அப்படி இல்லைங்க, வேண்டாம், எனக்கு பதவியே வேண்டாம். எல்லாம் வியூகம் தானே சார்? வியூகங்கள் இல்லை, நான் கேள்விப்பட்ட டெல்லி தகவல்கள். ஏன்னா அவரை மத்திய உள்துறை துணை அமைச்சராக போகிறேன்னு சொன்னாங்க, எம்பி ஆக போகிறேன்னு சொன்னாங்கன்னாங்க, மாநில தலைவராக போகிறேன்னு சொன்னாங்கன்னாங்க. கடந்த ஒரு ஆண்டு காலம் வதந்திகள் மட்டுமே இது மாதிரி சுற்றிட்டு இருந்துச்சு இல்லையா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எல் முருகன் மாநில தலைவர் பதவியை முடித்த உடனே அதுக்கு மத்திய அமைச்சர் ஆக்கினீங்களா இல்லையா? ஆமாம். தமிழிசை மாநில தலைவர் பதவி முடிஞ்சோடனே ஆளுநர் ஆக்கினீங்களா இல்லையா? ஆமாம். அண்ணாமலைக்கு மட்டும் ஏன் ஓர வஞ்சனை? இத்தனைக்கு தமிழிசை தாமரை வெல்லும் வெல்லும் என்றே தீரும், மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும்னு மைக்கு பிடிச்சா கத்துனாங்க. முருகன் ஒன்றும் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. ஆனால் அண்ணாமலை 2% நோட்டாலேருந்து 18% கொண்டு போனதாக ரெக்கார்டில் இருக்குது. நான் அண்ணாமலை ஆதரவாளர் இல்லை, ரெக்கார்டில் இருக்குது. என்டிஏ பீரியடில் வளர்ந்தது பாஜக வளர்ந்ததுங்கிற எல்லாரும் தெரியும்.
தோற்று போனதுக்கு காரணம் வேறு விஷயம். அதை வந்து நம்ம அது ஒரு காரணமாக எடுத்துக்க முடியாது. அப்படி பார்த்தா திமுகவை இந்த வாட்டி தோற்று போச்சு. வெற்றி தோல்வி வந்து அரசியலுக்கு சமம். ஆனால் ஒரு நோட்டா கீழே இருந்த கட்சி. அதை விட ஒன்று, மோடி எதிர்ப்பு என்பதை மழுங்க செய்தவர் அண்ணாமலை. கோ பேக் மோடி, பிளாக் ஃபிளாக் மோடி, அந்த மோடி, இந்த மோடி, கெட் அவுட் மோடி எல்லாம் சொன்னது. மோடியை தமிழகம் ஆற தழுவியது. அதில் பெரும்பங்கு வகித்தவர், முழு காரணம் சொல்ல மாட்டேன், பெரும்பங்கு வகித்தவர் அண்ணாமலை. ஸோ மத்திய பாஜகவுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பண்ண சார் கோ பேக் மோடி சொன்ன விஷயம்லாம் வந்து அப்போ திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு. திமுக ஆட்சியிலேயே அந்த கோ பேக் மோடி ஸ்டாப் பண்ணிட்டாங்களே. அதான் சார் திமுக ஆட்சி பயந்துட்டு இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பல விஷயங்கள் தேவைப்பட்டது, பல விஷயங்கள் மத்திய அரசுகிட்ட இருந்து போக வேண்டியிருந்தது. அதுக்காக தானே சார் சரண்டர் ஆனாங்க. அவங்க திமுகவே நாக்பூரோட பி டீம் தானே சார் திமுகவே. இருங்க, திமுக ஆட்சியை விட்டு இறங்கின வரைக்கும் பாஜகவை சுத்தமாக எதிர்த்தது காங்கிரஸ் கூட இல்லை, திமுக தான். ஒரு போராட்டமும் ஒரு அறிக்கையும் தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி கூட எதிர்த்தாங்க. சனாதனத்தை பற்றி பேசுகிறாங்க. சனாதனை பற்றி பேசுகிற திருப்பரங்குன்றம் மேட்ரு யாருங்க கிரியேட் பண்ணது? சேகர் பாபு தூண்டி விட்டது யார்? திருப்பரங்குன்றம் பண்ணிங்கன்னா பிஜேபிக்கு அடி கூட நினச்சிங்க. கடைசியில் இண்டுக்குள் ஓட்டெலாம் போச்சு, அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், திமுக என்பது ஒரு அண்ணாமலை கண்டு பயந்து இருந்தான்னா பயந்து இருந்தது. ஏன்னா ஃபைல் தான் நீங்கள் கேட்கலாம், ஏன் ஃபைல் நடவடிக்கை எடுக்கல? போலீஸ்காரன் தான் என்கொயரி பண்ண. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் போய் எங்கான என்கொயரி பண்ண முடியுமாண்ணே? கம்ப்ளைண்ட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுப்பீங்க, புகார் கொடுக்கறது தான் அவங்க வேலை. அண்ணாமலை வேலை புகார் கொடுத்தது தான். அதை தீர விசாரித்து ஆலோசனை பண்ணி கைது பண்ணுறது மத்திய அரசாங்கமோ அது சிபிஐயோ வாட்டவர். நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற மகனும் இங்கே இருக்கிற மருமகனும் வியாபார பார்ட்னராக இருந்தால் அப்புறம் எங்கள் கட்சி வளரும். இதெல்லாம் அண்ணாமலைக்கு பிடிக்கல. ஏன்னா திமுக நீங்கள் என்ன அண்ணாமலையை குறை சொன்னால் கூட திமுக எதிர்ப்பு என்பது அண்ணாமலையில் ரத்தத்தில் ஊறிய ஒன்று. அந்த ரத்தத்தில் ஊறியெல்லாம் திமுக பயந்து இருந்தது. அண்ணாமலை பதவியிலேருந்து இறந்த உடனே நயினார் வந்த உடனே எல்லா திராவிட கட்சிகள் 3 திராவிட கட்சியும் ஒன்றா சேர்ந்தது. ஏன்னா திருவண்ணாமலையில் ஏவாவேலு எழுத்து ஏழுமலையை போட்டது ஏவாவேலுவோட ஐடியா. நயினார் அங்கே வந்து நல்ல கேண்டிடேட்டை போடாதீங்க, அஸ்வத்தாமன் போடுறதா இருந்தீங்களா அவரை மாற்றுங்க. யார் சொன்னது? ஏவாவேலு. ஏவாவேலு சொல்லி கேட்குற அளவுக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் போயிட்டாங்கன்னா அப்புறம் நிர்கதியாக என்ன ஆகிடும்? இந்த மாதிரி பல உதாரணங்கள் கோட் பண்ணலாம். திருச்செந்தூரில் அங்கே சிவமுருக பாண்டியன் ஒருத்தர் ரொம்ப டாப் மேன், அவர் பிஜேபிக்கு கரைப்படியாக சொந்தக்காரர். ராமச்சந்திரன் நீங்கள் போட்டிங்க, ராமச்சந்திரன் டிஎம்கே ஆள். ஸோ இந்த மாதிரி டிஎம்கே ஆளாக இது டெல்லிக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா டெல்லி லெவலுக்கு கொண்டு போகிறது யார்? ஐபி கொண்டு போகும். இப்போ எனக்கு தெரிஞ்ச டெல்லி தமிழக பாஜக கை கழுவி விட்டது. அண்ணாமலைக்கு முன்னாடியே அண்ணாமலைக்கு போகிறதுக்கு கை கழுவி விட்டது. அது ஒரு ஃபேக்டர். அண்ணாமலை போயிட்டாங்கன்னு இன்னொரு ஃபேக்டர். இல்லை சார், இப்போது அண்ணாமலைன்னு இப்போது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து வருகின்ற தேர்தல், பொது தேர்தலில் நம்மளோட இயக்கம் போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த பொது தேர்தல் என்பது உள்ளாட்சி தேர்தல் வருகின்ற ஜனவரி மாதம் நடக்கும். அந்த உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30,000 40,000 பொறுப்புகள் இருக்கின்றது. தேர்தலில் போட்டியிடக்கூடிய பொறுப்புகள் இருக்கிறது. இந்த இன்னொரு 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாதத்துக்குள்ளே அடுத்த தேர்தலுக்கு பொது தேர்தலில் போட்டியிடுவதற்கு இவர் வந்து பயிற்சி வேறு தரப்போகிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம கோவையில் எல்லாருக்கும் பயிற்சி தரண்டு கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 பேருக்கு அதுக்குள்ளே இவரால் பயிற்சி கொடுத்து அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? விஜய் எப்படி ஆட்சிக்கு வந்தார்? விஜய் இன்னும் சொல்கிறேன் சார், எல்லா விஜயோட ஒப்பிடவே கூடாது. விஜயோட செயல்பாடு வேற. நான் பேசல. தமிழக வெற்றி கழகம் எப்படி துவக்கின இது தேர்தலுக்கு 1 மாதம் முன்னாடி கூட 2 சீட் தான் 10 சீட் தான் வரும். சில பேர் நான் எழுத்து தொழிலே விட்டுறேன்லாம் சொன்னாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் முக்கியம் இல்லை, லீடர் தான் முக்கியம். நான் என்ன கம்பேர் பண்ணுறேன்னா விஜயன்ற ஒரு ஆளுமை, அவன் எவனோ லேம்ப் போஸ்ட் போட்டால் கூட ஜெயிக்க வச்சு காமிச்சார். அந்த விஜயன்ற ஆளுமை அவங்களுக்கு அனுபவம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பாதி மந்திரிகளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சினாரியோ தமிழ்நாட்டில் இப்போ இன்னொரு துவக்கப்பட்டது, அண்ணாமலையால் துவக்கி வைக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசியலே தலைகீழாக மாறி போச்சுன்னா அதுக்கு விஜயும் அண்ணாமலை தான் காரணம். நாளைக்கு எதிர்காலத்தில் 5 ஆண்டு காலத்தில் விஜய் வர்சஸ் அண்ணாமலை வருமே தவிர திமுக அதிமுக 2 க்ஷீணமாக போச்சுன்னா 2 கட்சி இணையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் என்னோட கருத்தை. நான் அன்றைக்கி தான் சொல்லிட்டு இருக்கேன், திமுக அதிமுக இணையும் காலம் வந்து விட்டது. ஏன்னா 2 க்ஷீணமாக போச்சு. 2 சண்டை அவங்களுக்கு காமன் எதிரி மோடி, காமன் எதிரி விஜய், சரி சேர்த்துக்கலாமே அப்படின்னு வரலாம். ஆகவே அண்ணாமலை இப்போ உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், மேயர் தேர்தலில் போட்டி போடுவார்னா கண்டிப்பாக போட்டி போடுவார். இளைஞர்கள் எடுத்துப்பார், நிறைய பேர் எடுப்பார். யூத் எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை கட்சிக்கு
பிஜேபியிலேருந்து பெரும் லெவலில் போகிறதால இப்போ வேதா சுப்ரமணியம் போயிருக்காங்க, நளினி ஸ்ரீ போயிருக்காங்க, ரெண்டாம் பட்ட தலைவர்லாம் போயிருக்காங்க. ஆனால் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எச் ராஜாவோ சக்கரவர்த்தியோ டால்பின் ஸ்ரீதரோ போவாங்கன்னா போக மாட்டாங்க. இது மூவ் பண்ண ஆரம்பித்த பொழுது ப. சிதம்பரம் வந்தார், பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்தார், ஆளுமைகள்லாம் வந்தாங்க. தங்கபாலு குமரி ஆனந்தெல்லாம் வரல, கிருஷ்ணசாமி வரல, அந்த மாதிரி தலைவர்லாம் வரல. அதனால் இங்கேயும் அதே மாதிரி சில டாப் தலைவர்கள் போக மாட்டாங்க. அடிமட்ட தலைவர்கள் தொண்டர்கள் அத்தனை பேருமே இப்போ ஆல்ரெடி டாப் தலைவர்கள் தான். டாப் தலைவர் ஏன் போகலான்னு நினைக்கிறீங்க? நான் என்னென்னா, பாஜக ஆளுங்கட்சி, மத்தியில் ஆளுங்கட்சி, அதன் மூலமாக பல கமிட்டிகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஸோ அதனால் வந்து பாஜகவிற்கு டாப் தலைவர்கள் அதை எதிர்பார்ப்பவர்கள் போகாமல் இருப்பாங்களா? பாஜக டாப் தலைவர் கேரட் அண்ட் ஸ்டிக்ன்ற மாதிரி கேரட் வச்சு ஆசை அடுத்த எம்பி ஆக்கிறேன், ராஜ்யசபா எம்பி ஆக்கிறேன்னு சொல்லி ஓட்டாங்க. இனிமே பிரயோஜனம் இல்லை. எக்ஸப்ட் ஃபியூ தலைவர்கள், அப்பழுக்கற்றவர்கள், பாதி தலைவர்கள் 500லேருந்து 1000 கோடி பண்ணிட்டாங்க தமிழக பாஜக. மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இல்லாமல் மத்திய ஆளுங்கட்சியாக இருந்து அந்த டைரக்டர், இந்த போர்டு, அந்த போர்டு, இந்த கமிட்டி, அந்த கமிட்டி, அங்கே இந்த போர்ட் ட்ரஸ்ட் சேர்மன், அந்த போர்ட் ட்ரஸ்ட்டு, அந்த கமிட்டி இண்டிபெண்ட் டைரக்டர்னு அவன் சிஎஸ்ஆர் பணத்தில் சொல்லிட்டான். இது மோடிக்கு தெரியும். மோடி தளத்தில் ஆட்சி வேறு வழியில் வருது. ஸோ அந்த மாதிரி லாபம் எக்ஸப்ட் சில பேர்னு சொல்லிட்டேன். என்ன நிறைய முக்கியமான ஒரு 5-6 தலைவர் அப்பழுக்கற்று இல்லாதவர்களாம் இருக்காங்க. அவங்கள தவிர மீதி பேர்லாம் லாபம் சம்பாதிக்கவே பாஜகவில் இருப்பார்களே தவிர கட்சியாவது கொள்கையாவது ரெண்டாம் தூக்கி ஓரவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான். அண்ணாமலைட்டு வரவங்கெல்லாம் பதவி எதிர்பார்த்து வரக்கூடிய ஆட்கள் வரமாட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை பதவி கிடையாது. அடுத்த தேர்தலில் ஜெயிச்சு பதவி வந்தாட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். விஜய் கூட எப்படி வந்தாங்களோ பதவி அகெயின் கம்பேரிசன் அந்த மாதிரி கம்பேரிசன் இல்லை. பதவி வருமா வராதான்னு தெரியாது, கட்சி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு தெரியும். ஆனால் விஜய்ன்ற ஒரு நம்பிக்கை, நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு அதே பாணியில் அண்ணாமலைன்ற பின்னாடி போனால் எதிர்காலம் உண்டு, ஜெயிக்க வச்சு காமிச்சார், 18% கொண்டு போனார் அப்படின்னு நம்புகிறவர்கள் தான் அண்ணாமலை பக்கம் வருவாங்களே தவிர பணம் காசு பண்ணுறவன் என்ன அண்ணாமலை சிட்ட சொல்லிட்டார், பணம்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். லஞ்சம் ஒழுங்கான கிடையாது, எத்திக்ஸ்ன்ற வார்த்தையை கொண்டாந்துருக்காரு. எக்ஸிட்ஸ் என்பது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் கூடாத ஒரு வார்த்தை. ஏபிஜே அப்துல் கலாம் மாடல்னார், அதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு எக்ஸலண்ட் மாடல் அப்படின்னு. ஸோ அவர் இவரும் ஒருவேளை விஜய் மாதிரி கொள்கை தலைவராக வந்து கொண்டு வரார். திருவள்ளுவர் வந்து இந்த விஜய் வந்து காமராஜர், ஈவேரா போன்ற பேரை சொன்ன மாதிரி இவரும் அப்துல் கலாம் போன்ற பேரெல்லாம் சொல்லி ஒரு கொள்கை தலைவர் உருவாக்குறாரு. வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து மோடி பேரை போடுறதுக்கு யோசிக்கலாம். ஏன்னா பாஜகவோட தலைவர் அவர். அமித்ஷா பேரை போய் யோசிக்கலாம். விவேகானந்தர் கொண்டு வரலாம், அப்துல் கலாம் கொண்டு வரலாம், அப்புறம் வந்து சர்தார் பட்டேல் கொண்டு வரலாம். அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து காமராஜர்லாம் அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர்லாம் எல்லாருக்கும் சொந்தம், எல்லாம் வந்து பங்கு பிரிச்சாங்க. விஜயம் எடுத்துக்கினார். எல்லாம் இப்போ காங்கிரஸ் கூட இருந்தாலும் ஒன்றும் கேட்க முடியாது. அதனால் காமராஜர் எடுத்துக்க முடியும். ஏன்னா ஊழலற்ற ஆட்சியை கொடுத்தவர்கள் காமராஜர். கக்கன்லாம் இருக்கார், பட் காமராஜர் கீழே வேலைத்தினாலும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அந்த மாடலில் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா எப்பவுமே பிஸ்னஸில் சக்ஸஸ் மாடல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பாலிடிக்ஸில் சக்ஸஸ் விஜய் சக்ஸஸ் பண்ணிட்டாரா, நம்ம அந்த மாடல் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு விஜய் போகிற ரோட்டில் ஆப்போசிட் ரோட்டில் போகணுன்னு கணக்கு கிடையாது. அதே பொருளில் போய் பார்த்து பண்ணி அவரை ஓவர்டேக் பண்ண பார்க்கலாம், அவருக்கு எதிரணியாக வர பார்க்கலாம், வரலாம். ஸோ பாஜகவை உடைப்பாரான்னு கேட்டிங்கன்னா, பாஜகவை ஆள் சேர்ப்பதன் வழியாக உடைக்க மாட்டார், கொள்கை வழியாக உடைப்பார். சார் இப்போது திருப்பி விஜய் இது சொல்லலாம், பட் விஜய்க்கு வந்து இருந்த மாஸ் வேறு. பிஜேபியாக தாமரை சின்னத்தை வந்து அடித்தட்டு மக்கள் வரை கெடுத்து செல்வதற்கு எவ்வளோ சிரமப்பட்டதுன்னு நம்ம பலருக்கு தெரியும். அதே மாதிரி இவர் ஒரு புது சின்னத்தை கொண்டு வந்து கட்சி தலைவர், புது சின்னம், இது போன்ற விஷயங்கள்லாம் கொண்டு வந்து இதை மக்களிடையே பிரபலப்படுத்துவது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. சொல்லலாம் சோஷியல் மீடியா இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குன்னா சொல்லலாம். பட் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் வந்து எந்த அளவுக்கு இவரோட செயல்பாட்டுக்கு போவதில்லை, விஜயோட ரீச் வேறு. ஸோ இவரும் இந்த சின்னங்கள் கொண்டு விஷயத்துக்கு எனக்கு தெரிந்த வகையில் நான் சொல்கிறேன், ஒரு குறைஞ்சபட்சம் 10 வருஷமாவது ஆகும். ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக இவரோட செட்டப்பெல்லாம் கொண்டு வந்து எல்லாருக்கும் ஒருத்தர் புரிஞ்சு தெரிஞ்சு வர்றது ஒரு 10 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த விஜய் பேசி முடிச்சாவிட்டு அந்த வெப்சைட்டில் மெம்பராக சேரலாம், மெம்பருடைய வாலண்டியராக சேரலாம்னு சொன்னாங்களாம். நான் கிளம்பி இங்கே வரதுக்கு முன்னாடி பார்க்கும்போது 4 லட்சம் தாண்டிடுச்சு. ஒரு 3-4 ஹவர்ஸில் நைட்டுக்குள்ளே 10 லட்சம் தாண்டினாங்க. 10 லட்சம் ஒரு நாளுங்கிறதுலாம் அது வயசானவனா, சின்னவனா, பையனா, குழந்தையா, ஆம்பளையா, லேடியா, மென்னா, ஜென்டான், இதை பற்றி கவலை இல்லை. 10 லட்சம் வாலண்டியர் ஒரு நாளில் வந்தாங்கன்னா 1 கோடி வாலண்டியர் ஒரு மாதத்தில் வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? வரும்.
அதுக்கப்புறம் அதுக்கு 40 கோடி மக்கள் வந்து நான் சொல்ல மாட்டேன். சில பேர் கூட சொன்னாங்க விஜய் ஃபேக்டரால் அகில இந்திய அளவில் பாஜக பாதிக்கப்படும். அது இப்போ இல்லை, மேபி லேட்டர் தமிழ்நாடு பாதிக்கப்படும் வாஸ்தவம். ஆனால் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற தலைவர்களாக இருந்திருக்காங்க. இல்லா கணேசன் இருந்திருக்காரு. அது மாதிரி தன்னிறையற்ற தலைவர்கள்லாம் ஜனா கிருஷ்ணமூர்த்தி, ரங்கராஜன் குமார் மங்கலம், அப்புறம் சுகுமாரன் நம்பியார், அவங்கள மாதிரி பீப்புளெலாம் பார்க்க முடியாது. பொன்னார் சிறப்பாக பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாழ்ந்து போச்சு. அண்ணாமலை வந்தப்பறம் திருப்பி ஏன் தூக்கி நிறுத்தினார்? இல்லை சார், இப்போ நீங்கள் மெம்பர்ஷிப் சொன்னீங்கல்ல 10 லட்சம் நைட்டு தொடுன்ட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க சார். அதுக்கும் இதேமாரி ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் மெம்பர் ஆனாங்க. கம்பேரிசன் வேறையாக இருக்கலாம். காக்ரோச் மெம்பர்ஷிப்பெல்லாம் கமிட்டடாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஒரு வேடிக்கைக்கு இருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா போர்னோகிராஃபி சைட்டோட தான் 10 கோடி வருது, ஒரு டேட்டிங் சைட் கூட தான் 2 கோடி வருது. அதெல்லாம் நீட் பேஸ்டு. இங்கே வந்து எதையும் எதிர்பார்க்காம அண்ணாமலைகிட்ட போகிறவங்க தான் அதிகம். இப்போது காக்ரோச் ஜனதா என்ன இருக்குன்னு பார்க்க போயிருக்கோம். அண்ணாமலை என்ன இருக்குன்னு பார்க்க போகல. அண்ணாமலை போய் தெரிஞ்சவன் தான் போவோம். இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேல போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. டிஎம்கே, டிவிகே, நாம் தமிழ்லாம் போக மாட்டாங்க. ஆகவே அட்ராக்ஷன் வந்து செலக்டிவ் அட்ராக்ஷன் தான். எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பொதுமக்கள், கட்சிக்காரர்கள் இல்லாமல் ஆதரவாளர்கள், ரசிகர்கள் கூட்டங்கள் அப்படியே போய் ஜாயின் பண்ணிடுச்சு. அவங்களெல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க. காலையில் எனக்கு 30 ஃபோன் கால் வந்துச்சு. நான் ஜாயின் பண்ணிட்டேன், எங்கிட்டே சொல்கிறீங்க. இல்லை சார் ஜாயின் பண்ணிட்டேன்னா சரி ஜாயின் பண்ணிக்கோணும். அந்த மாதிரி நிறையா அவங்கெல்லாம் வந்து எந்த கட்சியும் சாராது. ஆனால் அண்ணாமலைக்குன்னு ஒரு பெருங்கூட்டம், ஆதரவாளர் கூட்டம் இருக்குது. அது தமிழ்நாட்டில் எந்த பாஜக தலைவருக்கும் இது வரைக்கும் இருந்ததில்லை. அதுவும் உண்மை. தலைவர், சிறந்த தலைவர் இருந்திருக்காங்க. கூட்டம் பின்னாடி போகிறது, எங்கே பார்த்தாலும் முக்கிறது, செல்ஃபி எடுத்துக்கிறது. ஏன்னா சோஷியல் மீடியா அகைன் திருப்பி ஐம் கமிங். சோஷியல் மீடியாவை நம்பி அண்ணாமலை பண்ண காரியங்கள் வெற்றிகரமாக இருந்தது. அதே சோஷியல் மீடியாவை இன்னும் டெவலப் பண்ணி விஜய் ஆட்சியை பிடிச்சார். அந்த சோஷியல் மீடியா வேறு மாதிரி கொண்டு போய் மெம்பர்ஷிப் சேர்க்க வச்சுருக்காரு. இனிமேல் சோஷியல் மீடியா தான் ஒரு வீடு நல்லது. 10 கோடி செலவு பண்ணி கேம்பெயின் பண்ண வேணாம். ஒரு ஒர்க்கருக்கு 1500 பர் டே கொடுக்க வேணாம், பிரியாணி கொடுக்க வேணாம், லஞ்சம் கொடுக்க வேணாம். சோஷியல் மீடியா தான். இப்போ அடுத்த வர தேர்தல்களில் இந்தியாவிலேயே அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் 70% சோஷியல் மீடியா ஒரு பிளே கிளியரும். அடுத்த சட்டசபை தேர்தலில் 100% 2014 மோடி ஆரம்பித்து வச்ச விஷயம் இல்லையா? அது மோடி ஆரம்பித்த விஷயம், நல்ல விஷயம். அது அப்படியே பரபரப்பாக பிக்கப் ஆகிடுச்சு. சார், இப்போது மாணிக் தாக்கூர் அவர் வந்து சொல்லியிருக்காரு, இது வந்து மோடியும் அமித்ஷாவும் நேரடியாக தமிழகத்தில் களமிறங்கி செயல்புடைய முடியாத காரணத்தால் இவங்க வந்து இப்போ அண்ணாமலையை இறக்கி அவங்க முகத்தை காட்டாமல் அண்ணாமலையை பிஜேபியோட பி டீமாக இறக்கி வச்சுருக்காங்க அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஏன்னா அமித்ஷா இவரே அண்ணாமலையே சொல்லியிருக்காரு, சில தேசிய விஷயங்கள் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது, அதை எளிமைப்படுத்துறதுக்கு தான் அதில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தேசிய விஷயங்கள் தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்கிறனால இவர் அண்ணாமலையை பிஜேபி பி டீமாக கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறாப்புல. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் சொல்கிறது உண்மையை நடத்துனீங்கன்னா அமித்ஷாவும் மோடியும் தமிழ்நாடு பாஜகவுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லணும். எங்கான ஒரு தேசிய தலைவர்கள் ஒரு மாநில தலைமையை துரோகம் பண்ணுவாங்களாம்? அது நயினார் மட்டும் இல்லை, நயினார், ஏச் ராஜா, சக்கரவர்த்தி, கருநாகராஜன், கராத்தி தேவர் எல்லாம் இருக்காங்க. யாருமே அண்ணாமலை இது வரைக்கும் போன மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு முதுகில் குத்தி அண்ணாமலை உடச்சு விட வேண்டியது. அதுக்கு ஒரே சிம்பிள், இவங்களால வீட்டுக்கு அமைச்சு அண்ணாமலை தலைவரை போட்டுக்கலாமே. பி டீம் ஏன் கிரியேட் பண்ணோம்? ஏ டீம்லேயே அண்ணாமலை போட்டுக்கலாமே. போட்டு தலைவீங்களாம் வாங்கி போட்டு போங்க பேசி. அவர் என்ன சொல்கிறாங்க, மாணிக்கம் தாக்கூர் விஜயோட பி டீம் ஆனதால் அப்படி பேசுகிறது. அது பிஜேபி ஏன்னா துணை முதலமைச்சர் கேட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. காலில் விழுந்து 2 எம்பி கேட்டாங்க, 2 எம்பி கேட்டாங்க, 1 எம்பி கொடுத்துட்டாரு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் டிமாண்ட் பண்ணிங்கன்னா அவுட்டும்பார். விஜய்க்கும் பொறுமைக்கு எல்லை உண்டு. பேராசை பிடிச்ச கட்சி எதுனா காங்கிரஸ் கட்சி. திமுகட்ட ஒரு எம்பி, விஜய்கிட்ட ஒரு எம்பி, அடுத்த கூட்டணி தான் அடுத்த எம்பி. ஏன்னா லோக்சபாவில் குறைஞ்சிட்டே வருது, அவங்களுக்கு ஜீனு கீழே இறங்குது. ராஜ்யசபாவில் முக்கிய 6 மணின்னு பார்க்குறேன். தமிழ்நாடு தான் ஏமாந்தது, திமுக கொடுத்தது. விஜய் ஏன் கொடுத்தாருன்னு தெரியல. பிரவீன் சக்கரத்தின் நண்பர்லாம் தான் கொடுத்துருக்கலாம். ஸோ ஓகே, ஆக மொத்தம் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படணும் மிஸ்டர் தாக்கூர். அனாவசியமாக மற்ற கட்சி வேறு தலையிட்டு மூக்க விடக்கூடாதுங்கன்னு சொல்லணும். அதான் சார், இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு 6 மாதம் இப்போ எல்லாருமே சொல்கிற விஷயம்னா திகாவிலேருந்து திமுக ஆரம்பிக்கப்பட்டது.
ஆர்எஸ்எஸ் திகாலிருந்து திமுக ஆரம்பிக்கப்பட்டது, ஆர்எஸ்எஸ்லேருந்து பிஜேபி ஆரம்பிக்கப்பட்டது, சேவாதள்லேருந்து காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்டது, ரசிகர் மன்றங்களை வைத்து எம்ஜிஆர் துவங்கினார். அதே மாதிரி சிவாஜி கூட ஃபெயிலியர் மாடலில் வைங்க பாலிடிக்ஸில். விஜயும் ரசிகர் மன்ற மூலம் தான் துவங்கினார். ஸோ எல்லாமே ஒரு அமைப்பு வைத்து தான் கட்சிக்கு வருகிறார்கள். அதே மாதிரி இவரும் ஃபஸ்ட்டு ஒரு அமைப்பை துவங்கி கட்சிக்குள்ளே வராரு. ஸோ இந்த கட்சி ஒரு 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 செட்டப் வந்து இவர் அரசியலில் வந்து ஒரு பொறுப்பு வந்து ஒரு முதல்வராக வேண்டும் என்றால் எத்தனை ஒரு நான் 10 வருஷம் நினச்சேன், நீங்கள் எவ்வளோ நாள் ஆகலாம் சார்? இது என்னென்னா நம்ம தேசியத்தையும் பார்க்கணும். மம்தா பானர்ஜி, சரத்பவார்லாம் எந்த கட்சியில் முதல்ல இருந்தாங்க? காங்கிரஸ். வெளியில் வந்தாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் ஆரம்பித்தாங்க, நேஷனல் காங்கிரஸ் ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் அங்கே போய் கூட்டணி வச்சாங்க. யாரை எதிர்த்து கட்சி துவக்கினாரோ, சோனியாவை வைத்து சரத்பவார் வந்தார், சோனியாவை வைத்து வாட்டவர் மம்தா வந்தாங்க. திருப்பி ரயில்வே மந்திரியானாங்க மம்தா. சரத்பவார் சவான் மாதிரி பெரிய போஸ்டில் உட்காந்தார், மகாராஷ்டிராவோட கிங்குன்னாரு. அப்படி இருக்கும்பொழுது மத்திய அரசாங்கத்திலேயே இது நடக்கும்பொழுது நாளைக்கு அண்ணாமலை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 20 எம்பி எடுத்துட்டார், டெல்லிக்கு 20 எம்பி தேவைப்படுது. அவங்க முதல்ல கதவை தட்டுறோன்னா அண்ணாமலை விட தான் இருக்கும். ஏன்னா பழைய நட்பு பகைமை. அதே நேரத்தில் அண்ணாமலை வந்து தமிழ்நாடு பாஜகவை தாக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, மத்திய பாஜகவை தாக்க மாட்டார், மத்திய அரசாங்கத்தை தாக்குவார்னு நினைக்கலாம். அவர் ஸ்டாண்ட் அப்படி தான் எனக்கு போகிற மாதிரி தோணுது. ஏன்னா அமித்ஷா மேலே மோடி மேலே பெரிய நன்றி வச்சுருக்கார். ஒரு இயக்கத்தை வகை தான் நாளைக்கு எதாவது காலில் போட்டு மிதிப்பாங்க, கேட்டால் மிதிக்க மாட்டார். அண்ணாமலை நான் நினைத்த வரையும் அது நன்றி கெட்டவர் இல்லை. ஆனால் மத்திய அரசாங்கம் பண்ணுற தப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் கல்விக் கொள்கை, அதெல்லாம் வந்து எடுத்து பண்ணலாம். தமிழக பாஜக கண்டிப்பாக விமர்சிப்பார். அதுக்கு இருக்குது, தமிழக பாஜக நல்ல வானவேடிக்கை இருக்குது. அது எதிரியே எனவே அண்ணாமலை தான் எடுக்கும் சார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபி தவிர்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஏடிஎம்கே, டிஎம்கே, தாவேகா, விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட்டு, எந்த கட்சியும் யாரும் தாக்காதீங்க, நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, அதுவும் வந்து ஆபாசமான வார்த்தைகள், தாக்குதல் போன்ற விஷயத்தில் சமூக வலைத்தளம் பண்ணாதீங்கன்னு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு எந்த கட்சியும் தாக்க வேண்டாம்ன்ற ஒரு மனநிலை தான் இருக்கார். ஸோ பிஜேபியை தாக்குவா நினைக்கிறீங்களா? பிஜேபி பேர் சொன்னாரன்னு அது சொல்ல, அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு துரோகம் பண்ணவங்கள மன்னிச்சுட்டு போகிறது அவனை ஏசுனாதானாங்க. ஒரு கண்ணத்தை அடித்தாலும் ஒரு கண்ணத்தை காட்டுங்கிறது. அவரும் ஒரு மனுஷன், போலீஸ் அதிகாரி, மிடுக்காக இருந்தவர், போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே அந்த கெத்து இருக்கும். என்ன பாடுபட்டாங்க அவரை. ஒரே ஒன்று கேட்குறேன், இந்த சீப்பு செந்தில்ன்றவரை போன வாட்டி டிஎம்கேல போய் பிஜேபியை கச்சா முச்சான்னு பேசினார் கேவலமாக. அந்த மாதிரி நக்கீரன் கோபாலே தேவையில்லை, ஹிந்துராம் தேவையில்லைங்கிறோட பேசினார். எல்முருகனோட ட்ரெயினில் போகிறீங்களே, விபி துரைசாமி தானே காரணம், மெட்ரோ ரயிலில் விபி துரைசாமி உள்ளே கொண்டு டிஎம்கேலாம் கொண்டாடுறீங்களே, அது பையனை ஆகிட்டீங்களே. அப்போ பையன் ஆகலை, பையன் ஆகிட்டீங்க, பாலாஜி ஆகிட்டீங்க. இந்த குடும்ப கட்சி தான் அவர் வேணாங்கிறார். இப்போது என்ன பண்ணோம், ஒயிட் வாஷிங் இது வாஷிங் மிஷின். அது செந்தில் வந்து இவர் பக்கத்தில் முருகன் பக்கத்தில் உட்காந்ததுனால நாளைக்கு உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ நக்கீரன் கோபால், என் ராம் எல்லோரும் சேர்த்துக்காங்க. அப்போ என்ன பிஜேபின்னு இருக்குது? இது மத்திய அரசாங்கம் தெரியுதானே? தெரிய மாட்டேங்குது. ஐபி நியூஸ் கொடுக்குறா தெரியல. நம்ம சொல்கிறோம், நேற்று வரை எதிர்த்தவர்களின் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா அவங்களால் எதிர்க்கப்பட்டவர்கள் மனநிலை என்னாகும் சொல்லுங்கள். அவங்களால் எவ்வளோ எதிர்க்கப்பட்டாங்க பாஜகவில். இப்போ திருச்சி சூர்யா சிவாலாம் அலிஷா எவ்வளோ பேசியிருக்காரு, பிஜேபியை கண்ணாமரான் பேசியிருக்காரு. அவரையும் சேர்த்துக்காங்க, முக்தாரையும் சேர்த்துக்காங்க, எல்லாம் திறந்து விட்ட மாதிரி தானே. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தமிழ்நாடு பிஜேபி போச்சுன்னா இன்னும் க்ஷீணமாகுமே தவிர வளரும்னு எனக்கு தோணலை. அப்போது அடுத்த கட்ட அரசியல் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட இலக்கு என்னவாக இருக்கும், அது எப்போ அவர் கிடைக்கும்? அண்ணாமலைக்கு தமிழக அரசு ஆட்சியை பிடிக்கணும், சிஎம்மாக இருக்கணும், அது ஒன்றும் சொல்லிட்டே கிடையாது. அது சீக்கிரம் நிறைய, ஏன்னா அதுக்கு வேறு மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் டெவலப்மெண்ட் தேவை, மாற்றம் தேவை, முன்னேற்றம் தேவை, மக்களுக்கு பணியாற்றணும். இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா எங்கே வருதுன்னா இதெல்லாம் எப்போ பண்ண முடியும்? ஒரு இயக்கத்திலிருந்து பண்ண முடியுமா? வரால முடியாது. ஆட்சி அதிகாரத்தில் வரணும் விசிகேவே நினைக்கும் பொழுது, கம்யூனிஸ்டே நினைக்கும் போது, ஐயுஎம்எல் நினைக்கும் போது அண்ணாமலை நினைக்கிறது என்ன தப்பு இல்லை. கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது ஒரு நன்றி, வணக்கம்.